அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சரணாலயத்திற்கு பறவைகள் வருவது போல் பிரதமர் மோடி தேர்தல் காலத்தில் வருவதாக முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். பருவ காலத்தில் பறவைகள் சரணாலயத்துக்கு வருவது போல தேர்தல் காலங்களில் தமிழ்நாட்டுக்கு வட்டமடிக்கும் பிரதமர் மோடி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக குஜராத் மாடல் சௌகிதார் வேடங்கள் போலி என அம்பலமானதால் கேரண்டி கார்டுடன் எலெக்ஷன் 2024க்கு வந்திருக்கும் பிரதமர் மோடி அவர்களே, இதோ இந்த கேரண்டிகளை தருவீர்களா என்று தொடர்ச்சியாக எழுதியிருக்கிறார். அதில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும், இடஒதுக்கீடுக்கான உச்சவரம்பு நீக்கப்படும், எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடு முறையாக கடைபிடிக்கப்படும், தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு, ஒருபோதும் இந்தி மற்றும் சமஸ்கிருதங்கள் திணிக்கப்பட மாட்டாது, மாநில பட்டியலிலிருந்து கல்வி மாற்றம் செய்யப்படும், கல்வி கடன் ரத்து, ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை, ஊரக வேலை உறுதி திட்டத்தில் ஊதியம் ரூபாய் 400, வேளாண் விளைபொருளுக்கு நியாயமான குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம், தாறுமாறாக உயர்த்தப்பட்டுள்ள பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்பேன், செஸ் சர்சார்ஜ் என்ற வரி கொள்ளை அறவே நீக்கம் என தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ ஆகியவற்றை சுதந்திரமாக செயல்படும், மாநிலங்களை வஞ்சிக்காத நியாயமான நிதி பகிர்வு தருவேன், வணிகர்களையும் சிறு குறு தொழில் வதைக்கும் ஜிஎஸ்டியை சீர்திருத்தம் செய்வேன் என்றும், கும்பல் வன்முறைகளில் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் என்றும், மேலும் வியாபாரம் முதல் தேர்தல் பத்திரங்கள் வரை பாஜகவின் ஊழல்கள் குறித்த வெளிப்படையான விசாரணைக்கு உத்தரவிடுவேன் என்றும், கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், ஊடக சுதந்திரத்தை அனுமதிப்பேன் என்றும், சீனா ஆக்கிரமித்துள்ள பகுதிகளை மீட்பேன் என்றும், தமிழ்நாட்டு மீனவர்களின் படகுகளை மீட்பேன், தாக்குதலை நிறுத்துவேன் என்றும், மேலும் அக்னிபாத் திட்டத்தை ரத்து செய்வேன் என்றும், வெள்ள நிவாரணத்துக்கு தேசிய பேரிடர் நிதியிலிருந்து உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்வேன் என்றும், சென்னை மெட்ரோ பணிகளுக்கு ஒப்புக்கொண்டபடி ஒன்றிய அரசின் நிதி விடுவிப்பேன் என்றும், தமிழை இந்தியாவின் அலுவல் மொழியாக, திருக்குறளை தேசிய நூலாக, உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக இயற்றுவேன் என்றும், குடியுரிமை சட்டத்தை வாபஸ் பெறுவேன் என்றும், சிறுபான்மை மக்களுக்கு 2ஆம் தர குடிமக்களாக நடத்த மாட்டேன் என்றும் என இதற்கெல்லாம் நீங்கள் கேரண்டி அளிக்க தயாரா என்றும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இல்லை என்றால் உங்கள் கேரண்டி என்பது ஊழல்கரை படிந்தவர்களுக்கு காவிக்கரை பூசும் மோடியின் பிஜேபி வாஷிங் மிஷினுக்கு மட்டுமே இது மீண்டும் ஒரு முறை அம்பலமாகும் என்றும் தனது எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.